We have been listening from 1 Thessalonians last couple of weeks. 1 தெசலோனிக்க நிருபத்திலிருந்து சில வாரங்களாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Paul sent his beloved disciple Timothy to the new believers at Thessalonica. தெசலோனிக்கால இருக்கிறதான புதிய விசுவாசிகளை சந்தித்து வரும்படியாக தன்னுடைய பிரியமான சீசனாக இருந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்பி வைக்கிறார். What do you think what he wanted to hear from Timothy as he was anxiously waiting for a report from Timothy as he is waiting in Corinth? What was he expecting? கொரிந்துவிலே தன்னுடைய சீசனாகிய அல்லது தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு தெசலோனிக்கையிலிருந்து திரும்பி வரும்போது என்ன விதமான செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார். If I were a pastor, I would have been waiting, thinking that, whether they have built a church, a beautiful church building. I wanted to hear something like that. ஒருவேளை காசெல்லாம் சேர்த்து ஒரு பில்டிங் கட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவேளை நானா இருந்தாலும் ஆசைப்பட்டிருப்பேன். Then I would be asking, how many people attended the Sunday service? 50 people, 100 people, or so many people are coming? That would have been most of my interest. ஒருவேளை எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதிலே ஒருவேளை எனக்கு ஆர்வம் இருந்திருக்க கூடும். Or if I were a pastor, I would have asked, how much offering did they collect in Thessalonian church? தெசலோனிய திருச்சபையிலே இப்பொழுது வருமானம் கூடியிருக்கிறதா என்பதை அறிந்திருக்க நான் முயற்சியிருப்பேன் ஒருவேளை. So as most of the pastors wanting to know about the newly established churches. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் அநேக போதகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். But Paul is not asking about building or attendance of the church service or about the offering. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே திருச்சபை கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது திருச்சபையிலே எண்ணிக்கை கூடியிருக்கிறதா நிறைய காணிக்கை வந்திருக்கிறதா என்பதை குறித்து அவர் கருத்துள்ளவராய் இல்லை. But his burden was about their faith. அவருடைய விசுவாசத்தை குறித்தே அவருக்கு பாரம் உண்டாயிருந்தது. Because the number of the people in the church does not determine the quality of the church, but the faith of the believers is the watermark of the church. ஒரு திருச்சபையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அந்த திருச்சபையுடைய தர சான்று அல்ல, மாறாக அவர்கள் எவ்வாறு விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு திருச்சபையின் சான்றாய் இருக்கிறது. As Paul is waiting for a report in Corinth, his heart was fully occupied with the faith of the Thessalonian believers who were undergoing persecution. தங்களுடைய வாழ்விலே பல்வேறு விதமான உபத்திரவங்களுக்குள்ளாய் போய் கொண்டிருந்ததான தெசலோனிக்கே திருச்சபையார் விசுவாசத்திலே எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை அறியும்படியாக கொரிந்திலே காத்திருக்கிறதான பவுலுடைய இருதயம் ஒரு தவிப்போடு காத்திருக்கிறது. The book of Acts chapter 17 we read about the establishment of the Thessalonian church. As Paul was preaching, he was kind of arrested, or his the guest, the host of his ministry, Jason, he was arrested, and there was a big fight. There was a big problem in the Thessalonian city. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நாம் தெசலோனிக்கே பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தபோது நடந்த காரியத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே ஒரு மிகப்பெரிய கலகம் உண்டது. அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட யாசோன் என்பவனை கூட்டி வந்து அவனை அடித்து அவனை துன்புறுத்தியதை நாம் வாசிக்கிறோம். So this church is born out of fiery trials. There is tremendous pressure on the new converts in Thessalonian city. தெசலோனிக்கே பட்டணத்திலே இருந்ததான உபத்திரவங்களின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே பிறந்ததுதான் இந்த திருச்சபை. So Paul was forced to leave the city, and as he left, his heart was there on those people who accepted Christ in spite of persecution. அந்த கலகத்தினாலே அந்த பிரச்சனையினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வரும்படியாக தள்ளிவிடப்பட்டார். அதனாலே அங்க இருக்கிறதான விசுவாசிகள் அந்த போராட்டத்திலே அங்கே எவ்வாறு விசுவாசத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அறிந்து கொள்வதிலே அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. So what is his focus? His focus is about the faith, because we find first 10 verses he talks about faith at least 5 times. முதல் 10 வசனத்திலே மாத்திரம் ஏறக்குறைய விசுவாசம் என்ற வார்த்தையை 5 முறை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவென்றால் இவர்கள் விசுவாசத்திலே எவ்வாறு வளர்கிறார்கள் என்பதே அவருடைய இருதயத்தின் வாஞ்சையா இருந்தது. So I have titled my message today, to stand firm in trials we need encouragement and intercession. செய்தியுடைய தலைப்பாக நாம் பாடுகளிலே நாம் உறுதியாக நிலைநிற்க வேண்டுமானால் நமக்கு உற்சாகமூட்டுதலும் ஜெபமும் அவசியமாக இருக்கிறது. So verses 1 to 9 what we find is the encouragement of Paul as he is writing to the believers who are undergoing trials and persecution in their life. தங்களுடைய வாழ்விலே பாடுகள் மற்றும் துன்பங்கள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறதான இந்த தெசலோனிக்கே விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பணியாக இருக்கிறது. This first part, and second part verses 10 to 13 what we find is he is interceding for those believers. Two things that we find: the encouragement verses 1 to 9,
and intercession, verses 10 to 13. 10 13 வசனங்களிலே அவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சோ இரண்டு பகுதிகளாக நான் இதை பிரித்து பார்க்க விரும்புகிறேன். முதலாவது அவர்களுக்கு தேவையான உற்சாகமூட்டுதல், இரண்டாவது அவர்களுக்கு தேவையான ஜெபம். So when you go through problems, when you go through trials, when you go through persecution, what do you expect? ஒருவேளை நாம் பிரச்சனைகளிலே பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது நாம் எதை பொதுவாக எதிர்பார்ப்போம்? As a husband, when I go through some difficult situation, I want my wife to come along with me and say, don't worry, I am with you. God is with you. So we want somebody to come along and encourage us. கணவராக ஒருவேளை நான் சொல்வேனானால், நான் பிரச்சனையிலே போராட்டங்களே போகும்போது என்னுடைய மனைவி இடத்தில் வந்து உற்சாகமாய் கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லும்படியாக நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வாறு தான் நாம் அனைவருமே மற்றவரிடம் எதிர்பார்க்கிறோம். So as all believers, as we go through trials, and particularly these Thessalonian believers are going through tremendous trials in their lives, and Paul, what he could do, he did that. He is writing an epistle, a letter encouraging them. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெசலோனிக்கே திருச்சபைகள் படுகிறதான அந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் அவர் அறிந்தபோது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார். Here what we find is to stand firm in trials. First of all, we need to know 6 truths to get encouragement. நாம் 9 முக்கியமான உண்மைகளை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே நாம் உற்சாகம் அடைய முடியும். 6 truths about trials we need to know to be encouraged. நம்முடைய வாழ்விலே நாம் உற்சாகம் அடைய வேண்டுமானால் நாம் பாடுகளை குறித்து 6 விதமான படிப்பினைகளை அறிந்திருக்க வேண்டும். Number 1, our trials are unsettling. That means disturbing us. நம்முடைய பாடுகள் பொதுவாக நம்மை நிம்மதி இழக்க செய்கின்றன. So let's read verses there. 1, 2, 3. Therefore, when we could endure it no longer, we thought it best to be left behind at Athens alone. We sent Timothy, our brother, as God's fellow worker in the gospel of Christ, to strengthen and encourage you in your faith. Verse 3, so that no one would be disturbed by these afflictions. Disturbed. So the first thing, what the trials would do to us is it would disturb us. நம்முடைய பாடுகள் நம்மை அசைக்கத்தக்கதாய் அநேக நேரத்தில் இருக்கிறது. அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை நான் திடப்படுத்தும்படி நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். When life is going very normal, we know that immediately there comes some disturbances. நம்முடைய வாழ்வு எப்போதும் போல போய் கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்கள் நம்மை அசைக்கத்தக்கதாய் வரக்கூடும். Just like my wife, everything was going smooth, but there came a small pain, little pain that increased and did whatever we could. Finally, she lost one of her tooth. சேச்சி போல ஒரு சில நேரத்துல சின்ன வழியாக திடீரென்று ஆரம்பித்து பல்லே போற அளவுக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடும். So that's the kind of condition that we are. Everything is going so normal. We are so happy. There comes the villain. A small problem for us here or there in different colors and shapes. நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று நம்முடைய வாழ்விலே தள்ளாட செய்கிற அல்லது நம்மை அசைக்கத்தக்கதான பிரச்சனைகள் வரக்கூடும். This Thessalonian people, they were pagans. They did not believe in the one true God, but they heard the message from Apostle Paul. They trusted and there started disturbance. தெசலோனிக்கே விசுவாசிகள் அவர்கள் விசுவாசிகள் ஆவதற்கு முன்பாக உண்மையான தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அதை அறிந்தார்கள். ஆண்டவர் அறிந்த பின்பு அது நிமித்தமாய் அவர்களுக்கு பாடுகளும் வந்தது. So first, our trials are disturbing. முதலாவது நம்முடைய பாடுகள் நம்மை அசைக்கிறதா இருக்கிறது. And the second truth that we need to know to be encouraged in the midst of trial is the second one, the trials are appointed by God. இரண்டாவதாக பாடுகள் ஆண்டவராலே அனுமதிக்கப்படுகிறது. Verse 3, so that no one would be disturbed by this affliction, for you yourself know that we have been destined for this or appointed for this. மூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த உபத்திரவங்களை நாம் சகிக்கும்படியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். So we have been destined for this kinds of suffering in our lives. இந்த விதமான பாடுகளுக்கென்று நாம் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். All of us have a destiny, right? நம்ம எல்லோருக்குமே ஒரு முடிவு இருக்கிறது இல்லையா? What is your destiny? Many of you are going to write a 10th and a 12th exam. What is your destiny? ஒருவேளை நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஒருவேளை 10th 12th எழுதுறவங்களுடைய முடிவு என்ன என்று ரிசல்ட் வரும்போது தெரியும். I says Christians have a destiny to achieve that goal. The destiny God allows or God appoints troubles
and trials for us. ஆண்டவர் கிறிஸ்துவுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் பாடுகளை நியமித்திருக்கிறார். And without the trials, we will not be able to attain the destiny God has for us. ஆண்டவர் நியமித்த அந்த உபத்திரவங்களூடே நாம் செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற And முடியவில்லை. Bible says our destiny, Romans chapter 8 verse 29, to be conformed to the image of the Son of God, that is Lord Jesus Christ. நாம் ரோமர் 8:29 நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே உன்னதமான நோக்கத்தை அறிகிறோம். அந்த நோக்கம் என்னவென்றால் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக்கப்படுவதே அது. And to attain that, there is no other shortcut. God allows trouble, just like He allowed troubles for His Son, Jesus Christ. He allows troubles for each one of us to attain that goal that He has for us. அதனாலே ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய சொந்த குமாரனை பாடுகளினாலே பூரணப்படுத்தினாரோ அதை போலவே பாடுகள் மூலமாக நம்மை பூரணப்படுத்துகிற அல்லது கிறிஸ்துவின் சாயலை நம்மளே உண்டு பண்ணுகிற வேலையை ஆண்டவர் செய்கிறார். So many Christians are surprised to hear that we are appointed for troubles, because they think that we are appointed for kind of earthly blessings only. அநேக நேரங்களிலே ஆசீர்வாதங்களுக்கு என்று தான் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாகவே நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாடுகளுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. So God has a higher purpose for every Christian. Therefore, He allows us troubles in this world to achieve that higher purpose in our lives. ஆண்டவருடைய வாழ்விலே உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறபடினாலே அந்த உன்னதமான நோக்கத்தை அடையும்படியாக பாடுகளை நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். I had a story of a person. His name is King Louis XIV of France. பிரான்ஸ்ல கிங் லூயிஸ் 14 அல்லது 14 என்கிறதான ஒரு நபர் இருந்தார். And he was dethroned. He was expelled from his throne. அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் தள்ளி வைக்கப்பட்டார் அல்லது அதை இழந்து போனார். And his son supposed to become the next king of France. அவருடைய பையன் அவர்தான் அடுத்த ராஜாவாக வர வேண்டும். So in that kind of a situation, some people kidnapped his son and took him away. அந்த சூழ்நிலையிலே அவருடைய பையனை ஒரு சில நபர்கள் சேர்ந்து கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். And their purpose was to spoil him so that this fellow will not become the next king of France. அவனை மிக மோசமான நபராக மாற்ற வேண்டும், அப்படி மாற்றினால் தான் அடுத்த ராஜாவாக அவன் வர மாட்டான் என்று அவர்கள் யோசித்தார்கள். So they took him to a place where people always speak vulgar language. அதனாலே கெட்ட வார்த்தைகளை பேசுகிற மக்கள் மத்தியிலே அவனை கொண்டு போய் விட்டார்கள். And the place where always people are using some wines and alcohol. அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் மதுபானத்தை குடித்து தங்களை மது போதையில் இருக்கிறவர்கள். And also supplied enough women for enjoyment. In that kind of a situation he was placed. மிக மோசமான பெண்கள் இருக்கிறதான இடங்களிலே அவன் இருக்கும்படியாக அவர்கள் விட்டு விட்டார்கள். And almost 6 months they pressurized him so that he will indulge in all these kinds of things and earn a bad reputation and would not become the king of France. 6 மாதங்கள் இப்படிப்பட்ட சூழலில் அவனை விட்டுவிட்டு இவன் இவ்வாறு கெட்டு போனானால் மோசமான நபராக இருந்தானால் பின்பாக அவன் ராஜாவாக மாற முடியாது என அவர்கள் யோசித்தார்கள். Because people will not accept that kind of a bad king to be the king of the France. அப்படிப்பட்ட மோசமான ஒரு நபரை பொதுவாக ஜனங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். So after 6 months of persuasion and trying, they could not change him. 6 மாதங்கள் அவ்வாறு செய்த போதும் அவனை மாற்ற முடியவில்லை. So they asked him, why you could not do any of those things? ஏன் அந்த தவறான காரியத்தை எல்லாம் நீ செய்ய முடியவில்லை உன்னால் என்று கேட்டார்கள். And he said, I was born to be a king, therefore I cannot do any of those things here. My destiny is to be the king of France, therefore I cannot do any of those things. அவன் சொன்னான், நான் ராஜாவாக இருக்கும்படியாகவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அதனாலே நான் இந்த விதமான காரியங்களிலே என்னுடைய கவனத்தை நான் சிதற அடிப்பதில்லை என்று சொன்னான். So friends, we are appointed to be the kings with God, with Jesus Christ. We are appointed to be the co-heirs with the Lord Jesus Christ. Therefore, even if trials, persecution, difficulties, I think in the midst of that we should not be disappointed. அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட அவருடைய பிள்ளையாக என்றென்றைக்கும் அவரோடு இருக்கும்படியாக நாம் நியமிக்கப்பட்டவர்கள். அதனாலே நம்முடைய வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So number 1, I said trials are disturbing or unsettling, and second truth about trials that we must know is that they are appointed by God for a good end. முதலாவது உபத்திரவங்கள் நம்மை அசைக்க கூடும், இரண்டாவதாக உபத்திரவங்கள் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. And the third thing that we must know is that we should expect trials. மூன்றாவதாக நாம் பாடுகளை எதிர்பார்க்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். Verse 4, for indeed when we were with you, we kept telling you in advance that
were going to suffer affliction. So it came to pass, as you know. 4 வசனத்தில் அவர் சொல்கிறார், நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறோம். So Paul said, in our preaching and teaching when we were there in Thessalonica, we kept telling you that as a Christian you will have sufferings, trials in your lives. It has time has come, it has already come to you. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க மக்களிடம் பேசும்போது அவர்களுக்கு பொய்யான வாக்குகளை கொடுக்காதபடிக்கு அவர் எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பாடுகள் வரும் என்று போதித்தார்கள். அதன்படியே பாடுகளும் வந்தது. In true preaching and teaching of God's word, trials and tribulation are part and parcel of that. தேவனுடைய வார்த்தையின் முழுமையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் அவசியம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு போதனை. Bible says anybody who wants to live a godly life here on the earth will suffer. தேவனுடைய வசனம் சொல்கிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். But many a time today we are only preaching one side of the gospel, that's a blessing, and we cover up the other side of the gospel, the tribulation. Christ said you have tribulation in this world. நாம் அநேக நேரங்களிலே சுவிசேஷத்தை முழுமையாக நாம் பிரசங்கிக்காதவர்களாக சுவிசேஷத்தை நாம் நம்பும்போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்லாமல் அதை அனுபவிக்கிற வேளைகளிலே இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்கிற பாடுகளையும் நாம் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. Many of us we want to fish but we don't want to touch the water. That's the kind of attitude that we have. அநேகருக்கு மீன் பிடிக்க ஆசை, ஆனால் தண்ணீரை தொடுவதற்கோ பயம். அந்த நிலையில் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். And many of us want to repair maybe a vehicle but grease should not touch me. That's the kind of attitude that we have. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பழுது பார்க்க நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய கரங்களிலேயோ கரைபடாது இருக்க முயற்சிக்கிறோம். Many of us want to be a boxer but we say that I should not get hit. I always hit on the nose of the other person. நாம் பல பற்றிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம், ஆனாலும் மற்றவருடைய பலத்தை நம்ம மேலே பிரயோகித்து விடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறோம். Many young people they like boxing, right? ஒருவேளை அநேக வாலிபர்களுக்கு இந்த பாக்ஸிங் குத்து சண்டை பிடிக்கும். The moment that you enter into the boxing ring, you need to expect some punch on your nose. குத்து சண்டையிலே நீங்கள் இறங்கின பின்பாக 2 குத்து உங்களுக்கு விழ என்று சொல்லி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போக வேண்டும். But you think that I should become a good boxer but I should not get hurt. That's not a good philosophy of boxing at all. நல்ல குத்து சண்டை வீரனாக வேண்டும், ஆனால் யாருமே என்னை தொடவே கூடாது, நான் தான் மற்றவர்களை குத்த வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் அது முட்டாள்தனமாக இருக்கும். But as you enter into a boxing ring as a learner, maybe 10 blows you receive and you may be able to give only one blow. ஒருவேளை நீங்கள் குத்து சண்டை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் முதல் கற்றுக்கொள்கிற அந்த ஆரம்ப நாட்களிலே 10 அடி வாங்கி விட்டு தான் ஒரு அடி கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். But as you improve and excel, maybe even if you're an excellent boxer, you may give maybe 10 to others. You need to expect at least 1 or 2 for yourself. ஒருவேளை நீங்கள் மிக சிறந்த குத்து சண்டை வீரராய் மாறினாலும் கூட அடியே வாங்காமல் எப்பொழுதும் அடி கொடுக்கிற நபராய் நீங்கள் இருப்பது என்று சாத்தியமே இல்லை. So if you are a Christian, that's part of this game, that you need to expect trials in your life. அருமையானவர்களே, நாம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்தவர்களான நாளிலிருந்து இந்த விதமான பாடுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்பார்ப்பது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பாவ உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Satan was always trying to give a blow to Jesus Christ. He gave a slight blow on Jesus, but Jesus gave the knockout punch on the Satan's knock on the cross of Calvary. ஆண்டவராகிய தேவன் ஆண்டவருடைய குதிகாலை நசுக்கத்தான் அவன் முயற்சி செய்தான். ஆண்டவர் அவருடைய தலையை நசுக்கினார். அதனாலே முற்றிலுமாக அவனுடைய காரியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். So even Jesus as the Son of God, he underwent so many trials on his earthly life. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்த போதும் அநேக பாடுகளோட கடந்து சென்றார். And Jesus himself told his disciples in Matthew's gospel he said that if they have persecuted me, they will persecute you also. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து பேசுகிறதான மத்தேயு 24-25 அதிகாரங்களிலே அவர் சொன்னார், பசு மரத்துக்காக அல்லது பச்சை மரமாகிய எனக்கே ஜனங்கள் இதை செய்வார்களானால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எதை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். So he said, if they have taken me to the court, they will take you to the court and you will stand before kings and princes for my name, but don't worry. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி என்னை நியாய விசாரணைக்கு நேராக கொண்டு போனதை போல உங்களையும் செய்வார்கள், ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். Think about the life of Paul. He was a good Christian, but he had too much of sufferings one after another.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனுக்கு ஒரு பிரச்சனைக்கு பின்பாக இன்னொரு பிரச்சனையாக வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் அதிலே அவனை வழிநடத்தினார். But many of us wanted to become good Christians, but no trials at all. That's the board that we hang in front of our house. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்கு தேவையான பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல நாம் ஆயத்தமா இல்லை. So we should expect trials. That's part of God's teaching in our growth in our faith. நம்முடைய விசுவாசத்திலே ஆண்டவர் வளர்ப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற மிக முக்கியமான உபகரணம் பாடுகள் என்பதை நாம் அறிந்திருக்க And வேண்டும். the fourth truth about trials can tempt us to give up. Verse 5. 5ஆம் வசனத்திலே நாம் உபத்திரவங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், உபத்திரவங்கள் நம்மை விட்டுவிட அல்லது வெறுத்து போய் வேண்டாம், என்னுடைய விசுவாசத்தையே வாழ்க்கையை நான் விட்டு விடலாம் என்கிற எண்ணத்துக்குள்ளாய் உங்களை நடத்தக்கூடும். Verse 5 says, for this reason when I could endure it no longer, I also sent to find out about your faith, for fear that the tempter might have tempted you and our labor would be in vain. 5ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவதென்றோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்று சொல்கிறார். So Paul's concern was whether these people in the midst of this fiery situation, fiery trial, whether they would give up on their faith. That was his concern. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கரிசனை என்னவென்றால், இந்த விதமான பாடுகள் மத்தியிலே தெசலோனிக்கே திருச்சபையார் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடுவார்களோ என்கிறதான ஒரு பயம் அவருக்கு உண்டாயிருந்தது. So he was very much worried about the faith of these believers, because trials can do that to us. In the midst of great trials, many people would give up their faith and go back. அநேக நேரங்களிலே அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவதற்கு ஒரு காரணமாக அவர்கள் கடந்து செல்கிறதான பாடுகள் அமைந்து விடக்கூடும். Because of today's many people's preaching, he say come to Christ, no worry, no pain, much gain, like that kind of teaching, people would come to church, they would rush into the churches around us. But what happens when the trials and tribulation would come in their life? They say, what is this? They began to doubt the goodness of God. They would be angry against God and they would give up in discouragement and despair. அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பற்றியும் சுவிசேஷத்தினுடைய இந்த உண்மையான காரியத்தையும் சொல்லாதபடினாலே, பொய்யான வாக்குறுதிகள் அளிக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து வந்தால் எல்லா பிரச்சனையும் போய்விடும், எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது என்கிறதான தவறான காரியங்களை கொடுத்து தவறான நம்பிக்கை கொடுக்கிறபடினாலே அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வாறு செய்தார், அவர் நல்லவர் இல்லை என்று சொல்லி வெறுத்து போகிறவர்களாக, ஆண்டவரை குறை கூறுகிறவர்களாக, தங்களுடைய வாழ்விலே சோர்ந்து போகிறவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் மாறிவிடுகிறார்கள். Trials can do two things. When you are facing trials, two temptation that will be there. நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது இரண்டு விதமான சோதனைகள் உண்டாகும். Many people take the route of Naomi's first daughter-in-law. Her name is Orpha. Her decision, her route many will take. அநேகர் ஒருபாலை போல தீர்மானிப்பார்கள். They says, what is this? I have become a child of God. I have come to this godly family, but all around me is death. My father-in-law died, my husband died, my brother-in-law died. What is this? Salam. Or says, bye-bye. That's it. I'm going back to my people, my God. Tata. நகோமியுடைய மூத்த மருமகளான ஒருபால் சொன்னதை போல அநேகர், என்னது இவரை நம்பி, இந்த ஆண்டவரை நம்பி இந்த குடும்பத்திற்கு வந்தோம், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், என்னுடைய மாமனார் இறந்து விட்டார், எல்லோரும் இறந்து விட்டார்கள், அவரை நம்பியதால எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால இந்த கடவுள் எனக்கு தேவையில்லை என்று ஒருபாலை போல நீங்கள் தீர்மானிக்க முடியும். And there's another way. Second the route that you that you can take when you're faced with trials in your lives, the temptation that you have, come closer to God. உங்களுடைய இரண்டாவது தீர்மானம் அல்லது வழிமுறை என்னவா இருக்கக்கூடும் என்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே பாடுகளையும் பிரச்சனையும் அனுமதிக்கும் போது இன்னும் அதிகமாய் அவரிடத்திலே கிட்டி சேர முடியும். Another daughter-in-law of Naomi, her name is Ruth. She had a similar kind of situation. She also had, her husband died, her father-in-law died, brother-in-law died, all around kind of a cemetery experience. But she said, this God will be my God and I shall not never give up on him. ஒருவேளை நகோமியுடைய அந்த ஒருபாளுக்கு நேர்ந்த அதே காரியம்தான் ரூத்துக்கும் நேர்ந்தது. ஆனால் ரூத்துடைய சிந்தனையிலோ, என்னுடைய வாழ்விலே எது நடந்தாலும் சரி, இந்த உண்மையான யெகோவாவாகிய தேவனையே நான் பின்பற்றுவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியை அவள் பின்தொடர்ந்தாள். Temptation in trials either to go away from God, or Satan uses our trials to go away from God. At the same time, God can use our trials to bring us closer to God.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் இருக்கிறது. ஒரே பாடுகளை பிசாசு ஆண்டவரை பற்றியதான தவறான எண்ணத்திலே சோர்ந்து போகும்படியாக அவன் செய்ய முடியும். அதே பாடுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இன்னும் அதிகமாய் அவரை பற்றி கொள்ளத்தக்கதாய் நம்மை நடத்த முடியும். So Paul's worry about the Thessalonian believers, whether they are still hanging on to this pressure situation, or he has the doubt whether they have left their faith in Jesus Christ. ஒருவேளை தெசலோனிக்கே திருச்சபையார் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றிக் கொள்ளுகிற மனநிலையில் இருந்தார்களா, அல்லது என்ன இவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது, எதற்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று விசுவாசத்திலே பின்வாங்கி போனார்களா என்பதை அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். But he got a news. That was a good news, just like Evangelion. Good news, the gospel. He's got a good news. A news of encouragement from Timothy saying that, no, they did not give up on their faith, but they are still hanging in there. They are there. So which encouraged him. ஆனால் தீமோத்தேயு கொண்டு வந்த செய்தி மிகப்பெரிய நற்செய்தி. அவர் என்ன சொன்னார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலே ஒருவேளை தெசலோனிக்கே தங்களுடைய வாழ்விலே உபத்திரத்துக்குள்ளாய் போனாலும் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, மாறாக விசுவாசத்திலே பெருகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னார். And verse 6 he says, but now that Timothy, that's the same thing I said, has come to us from you and has brought us good news of your faith and love, that you always think kindly of us, longing to see us just as we long to see you. 6 வசனத்திலே, இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எண்ணத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. And fifth thing that happened to us in trials, we can overcome our trials by faith. ஐந்தாவதாக, நாம் நம்முடைய உபத்திரவங்களை விசுவாசத்தினாலே மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். The trials did not overcome the Thessalonian believers. பாடுகள் தெசலோனிக்கருடைய வாழ்வில் இருந்தது, ஆனால் அது அவர்களை மேற்கொள்ளவில்லை. But the faith has overcome in their life. ஆனால் அவர்கள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம் அவருடைய பாடுகளை மேற்கொள்ள உதவி செய்தது. Faith in God's character, that a good God will never do anything evil in my life. That was என்னுடைய ஆண்டவர் நல்லவர், அவர் ஒருபோதும் எனக்கு தவறு செய்வதில்லை என்று புரிந்து கொள்ளுதல். And the second, faith in God's word. God's word has promised trials in this world, but at the same time it has a good purpose. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் இருக்கும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம். And the purpose, God's word promises, it tells that the purpose is that I should become just like Jesus Christ through this இந்த trial. பாடுகள் என்னை சும்மா விடுவதில்லை, மாறாக கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக என்னை மாற்றுகிற பணியையே செய்கிறது என்று தேவனுடைய நோக்கத்தை நம்புகிற விசுவாசம். A faith in God's promise that Jesus said, no, I am with you. You have tribulation in this world, but of good cheer. He said, I'll be with you in the midst of all the trials. இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினாரே, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்திலே உள்ள விசுவாசம். And in God's presence, that He is always, not only the promise is there, He is with us in the trying situations of our lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்கிறதான தேவ பிரசன்னத்தை குறித்ததான நம்பிக்கை. So God's presence is there. Whatever trying situation that you go through, He is not only His promise is there, His presence is with you. தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. And faith in God's power, that He is able to deliver me and bring what He is thinking to come out of me, the best in my life. So that is the God's power that is working on our behalf. தேவனுடைய வல்லமை இந்த உபத்திரவங்கள் மூலமாக என்னிலே கிரியை செய்து அவருடைய நோக்கத்தை அவர் என்னிலே நிறைவேற்றுகிறார் என்கிறதான நம்பிக்கை. So we can overcome our trials by faith. நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய உபத்திரவங்களை மேற்கொள்ள பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம். So they were thinking, these Thessalonian believers were thinking in a loving way about Paul and his team who shared gospel with them. தங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன பவுல் மற்றும் அவனுடைய உடன் ஊழியரை குறித்து அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் எண்ணினார்கள். Verse 6 says, and you always think kindly of us and longing to see us. These people wanted to see Paul and his associates in the midst of trials. இங்கே இந்த ஜனங்கள் தங்களுடைய உபத்திரங்கள் மத்தியிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவனுடைய உடன் ஊழியர்களையும் பார்க்கும்படி வாஞ்சையாய் அவர்கள் மேல் மிக அன்பாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். That's not the way many Christians today. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் அவ்வாறு இல்லை. They blame the pastor, those who shared gospel with them, when they go through problems. தங்களுடைய வாழ்விலே பிரச்சனைகளுக்குள்ளாய் போகும்போது அவர்கள் போதகர்களை பொதுவாய் குறை கூறுவார்கள். He said, I was going as maybe a Hindu or a Muslim, something like that. This fellow came and shared gospel with me and
put me to all these troubles. He says, I wish that I have never met that fellow who shared gospel with me. ஒருவேளை இந்த நபர் சுவிசேஷம் சொன்னதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து விட்டது, இவரு சொல்லாமே இருந்திருக்கலாம் என்று ஒரு சிலர் எண்ணக்கூடும். I would never see him again. That's some people, when they are going through troubles, they think that person who shared with me the word of God, I don't want to see that fellow again. எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னவரை அவர் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு சிலர் எண்ணக்கூடும். Because of their hard situations. அவருடைய பாடுகளுக்குள்ளாய் அவர்கள் போகும்போது அவர்கள் அவ்வாறு எண்ணக்கூடும். But here is thing they're going through great troubles, but they still wanted to see Paul and hear from him and be strengthened by him. ஆனாலும் கூட இவர்கள் தங்களுடைய வாழ்விலே பாடுகளுக்குள்ளாய் போனாலும் கூட அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன பவுலையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் பார்க்க அவர்கள் விருப்பமுள்ளவர்களாய் இருந்தார்கள். So that tells us that they were never overcome by trials, but they overcame the trials they had by faith. அவர்கள் உபத்திரவத்தினாலே மேற்கொள்ளப்படவில்லை, மாறாக உபத்திரவத்தை அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் மேற்கொண்டார்கள். Probably they took the trials as something like Peter already said that just like gold will be purified, your faith will be purified. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதைப் போல உபத்திரவம் அக்கினி எவ்வாறு பொன்னை சுத்திகரிக்கிறதோ தங்கத்தை சுத்திகரிக்கிறதோ அதை போல நம்மையும் பாடுகள் புடமிடுகிறது சுத்திகரிக்கிறது என Let's குறிப்பிடுகிறார். read that verse, 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்கள். So he says, for a little while it is necessary for you to be distressed by various trials, but that's the proof of your faith, because you have a faith that is precious than gold. Verse 6 and 7. 6-7 வசனம் சொல்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். You all have beautiful ornaments on your ears, on your neck, maybe on your hand. How come that is sitting or hanging there? ஒருவேளை நம்முடைய கரங்களிலே, நம்முடைய காதிலே, நம்முடைய கழுத்திலே நல்ல அழகான ஆபரணங்களை நாம் அணிந்திருக்கிறோம். அது எவ்வாறு இவ்வளவு அழகானதாய் மாறியது? Just one fine day morning it has become just like that and jumped on your neck, on your ear and sitting there. திடீரென்று ஒரு நாள் அவ்வாறு நடந்ததா? துள்ளி குதித்து வந்து உங்கள் மேலே விழுந்ததா? It has a long story to tell you. அதற்கு பின்னால் மிகப்பெரிய கடினமான பாடுகள் நிறைந்த ஒரு கதை இருக்கிறது. So it went through a fiery ordeal, a fiery testing to become what it has now. அது இப்பொழுது இருக்கிற அழகை அடைவதற்கு அநேக பாடுகளினூடாக அக்கினியினூடாக அது கடந்து வந்திருக்கிறது. So Peter, he says, God has the same purpose, to make you useful, to make you beautiful, to make you his glory. He has that purpose. Therefore, he is allowing your faith to be tested. If a goldsmith would do for a perishing gold that much of thing, how much God would do that to you? இங்கே பேதுரு இவ்வாறு சொல்கிறார், ஒருவேளை அழிந்து போகிற ஒரு பொன்னையும் அக்கினியினாலே சோதித்து ஆண்டவர் புடமிடுவாரானால் அழியாத நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவிற்கு ஆண்டவர் புடமிட்டு அதை பண்படுத்துவார் என்று கூறுகிறார். We say that, heated gold become the ornaments. Melted gold becomes the ornament. தங்கம் உருக்கப்படும் போது மாத்திரமே அது நல்ல அழகான ஆபரணங்களாக மாறும். So beaten copper becomes wire, the copper wire. அடிக்கப்பட்ட செம்பு தானே ஒரு வேளையில் நமக்கு கரண்ட் எடுத்து வருகிற கம்பியாக மாறும். And says depleted stones become good statues that went through so much of process. செதுக்கப்பட்ட கற்கள், அந்த வலியை தாங்கின கற்கள் தானே மிக அழகான சிற்பங்களாகும். And he says more troubles, you are more useful and you are more costly. எந்த அளவுக்கு நாம் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாய் மாறுகிறோம். So God wants us to become useful to him and to become his something that he would love to adorn. Therefore he allows troubles in our lives. ஆண்டவர் நம்மை அலங்காரமான மற்றவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்ற பிரயாசப்படுகிறபடினாலே அநேக நேரங்களிலே நாம் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். And the sixth truth that we must know about trials, others will be encouraged when we are standing strong in the midst of trials. உபத்திரவங்களை குறித்ததான ஆறாவது படிப்பினை என்னவென்றால், உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் உறுதியா நிலைநிற்போமானால் அநேகர் நம்முடைய விசுவாச வாழ்வை கண்டு உற்சாகம் அடைவார்கள். Verse 7 he says, for this reason, brethren, in all our distress and affliction, we were comforted about you through your faith. For now we really live, if we stand firm in the Lord. For what thanks can be rendered to God for you in return for all the joy in which we rejoice before God on your account?
7-9 சொல்கிறார், சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நீங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Paul was already in problem. Wherever he went, problem followed him. பவுல் அநேக பிரச்சனைக்குள்ளாய் போனார். எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கே பிரச்சனைகளும் பின்தொடர்ந்தது. Right now he is in Corinth writing this letter. He was not happy there. There also the troubles and persecution followed him. இப்பொழுது இந்த கடிதத்தை எழுதுகிற இந்த சூழ்நிலையிலே அவர் கொரிந்துவிலே இருந்தார். ஆனாலும் கூட கொரிந்துல அவருக்கு சுகமான வாழ்வா இல்லை, அதுவும் கடினமாய் தான் இருந்தது. It's all on account of the name of Jesus Christ and for preaching the gospel of Jesus Christ. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்த நிமித்தமாய் அவர் கடந்து சென்ற பாடுகள் இவைகள். But he said, when we heard your strong faith in Jesus Christ, your love for the saints and your hope that you have, he says, we also are greatly comforted and encouraged. உங்களுடைய பாடுகளிலே நீங்கள் எவ்வாறு உற்சாகம் அடைந்திருக்கிறீர்கள், ஆறுதல் அடைந்திருக்கிறீர்கள், எவ்வாறு நிலை நிற்கிறீர்கள் என்பதையெல்லாம் கேட்கும்போது நாங்கள் எங்கள் பாடுகளிலே நாங்கள் பலனுள்ளவர்களாக ஆறுதல் அடைந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். So when we stand strong in trials, that's a great boost, great encouragement for so many people who are facing the same kind of situation. நம்முடைய பாடுகளிலே நாம் உறுதியா நிலைநிற்போமானால் அப்படிப்பட்டதான பாடுகளுக்குள்ளாய் போகிற அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக உற்சாகமுற்றவர்களாய் இருப்போம். So Paul in first chapter 1 he says that there is no need for us to come to there second time. He says your faith has become it has become famous throughout Macedonia, Achaia, and no need to even preach the gospel in that territory. அவர் சொல்லுகிறார், அக்காயா மற்றும் மக்கதோனியா பகுதிகளிலே உங்களுடைய விசுவாசம் பரவலாய் இருக்கிறது, அதனாலே அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இராதபடிக்கு உங்களுடைய விசுவாசத்தினாலே அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். So the last few verses of chapter 1 Paul says that the faith of the Thessalonian believers became so famous. How? Not because of miracles took place in Thessalonica, but because they stood firm in their faith, and that became a famous testimony for God. 1 தெசலோனிக்கே 1 பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்கிறார், மக்கதோனியா, அகாயா என்கிறதான பகுதிகளில் எல்லாம் உடைய விசுவாசம் வலுகி இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அங்கே நடந்த அற்புத அடையாளங்களினால் அல்ல, மாறாக அவர்கள் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடினாலே அவருடைய விசுவாசம் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. Chapter 1 verse 7 and 8. 1 அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். So friends, faith in the midst of trials, that's the good testimony that the world wanted to hear. அருமையான உள்ளே இந்த உலகம் பார்க்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், பாடுகள் மத்தியிலே நாம் எவ்வாறு ஆண்டவரிலே நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதையே. So when you stand strong in the midst of trials, that is a great encouragement for so many people. நாம் பாடுகளிலே நாம் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு போவோமானால் அது அநேகருக்கு ஒரு உற்சாகமூட்டுவதா இருக்கும். The book of Philippians, Paul says that I am chained in prison, but I am happy that just because of my chains, so many other people got encouragement and they're preaching Christ outside and becoming a witness for Christ. I am happy about it. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது கட்டுகளில் இருக்கிறேன், ஆனால் நான் கட்டுகளில் இருக்க நிமித்தமாய் அநேகர் இயேசுவை பற்றி சொல்லும்படியாக துணிந்திருக்கிறார்கள், உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள், அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகிறார். The reason is that people were saying, if Paul in prison he is sharing the gospel, how much more we as free people outside we need to share the gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டுகளில் மத்தியிலே ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை செய்வாரானால் நாம் எந்த அளவிற்கு அவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று வெளியிருந்தவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். So friends, faith is talking about trials. Others will be encouraged when we are standing strong in the midst of trials. நம்முடைய வாழ்விலே நாம் பாடுகள் மத்தியிலே உறுதியா நிலைநிற்போமானால் மற்றவர்கள் அதனால் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். Okay, I'm going to the second part of my message and I'll finish soon. So I said the first part is encouragement and 6 ways to think about trials, the truths about trials, 6 things we are able to encourage people. நாம் பாடுகளை குறித்து அந்த 6 காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது மாத்திரமே பாடுகளா இருக்கிறதான நபர்களை நாம் உற்சாகப்படுத்த முடியும். இரண்டாவதாக, to stand firm in trials we need to pray. That is intercession for those who in trials. நாம் பாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. So Paul thanked this epistle, at the same time he was praying to God for the Thessalonian believers. அதே நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துவதோடு நின்று விடாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்கிறார். And verse 10 onwards we find his prayer. He says verse 10, for he is thanking God, then he says, as we night and day keep praying most earnestly that we may see your face and may complete what is lacking in your faith.
10ஆம் வசனத்திலே உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. So number 1, those in trials we need to encourage. Number 2, we need to pray. பாடுகளில் இருக்கிறவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இரண்டாவது அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். How we need to pray? எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டுமா? Verse 10 says we need to pray frequently for them. 10ஆம் வசனத்துடைய பின்பதி சொல்கிறது நாம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். Paul says day and night we have been praying. அவர் சொல்கிறார் இரவும் பகலும் நாங்கள் ஜெபித்தோம். So friend, maybe some of our believers who are going through troubles and problem, persecution in their lives, they need our prayers day and night. நம்முடைய விசுவாசிகள் பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்வதை நாம் அறியும் போது அவளுக்காக நாம் இரவும் பகலும் அல்லது தொடர்ச்சியாக ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. Many of us hear that, this person met with an accident, this person has this trouble. What do you do for them? ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே இந்த நபருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த நபர் விபத்தில் சிக்கிவிட்டார் என்று ஒரு சில காரியங்களை கேட்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? Some of us become happy saying that, I thought that the person need to get that. When I saw that he is going was not good, he needs to get that. Now God gave him the right kind of thing. நல்லதாப்பா இவனுக்கு வேணும், நான் நினைச்சேன் இவனுக்கு இப்படி ஏதாச்சும் நடந்தா தான் இவன் ஒழுங்கா திருந்துவான் என்று சொல்லி ஒரு சில நேரத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடும். It's not that. He says we need to pray as believer. Those who are going in troubles, we need to pray for them day and night. நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Number 2, he says we need to pray earnestly. இரண்டாவதாக நாம் ஆர்வத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So he says with a super abundant, with the earnest prayer, with a great desire, pray for that person. அவர் சொல்கிறார் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி மிக கருத்தோடு வேண்டிக் கொள்வதை பற்றி பேசுகிறார். How do we pray? We pray for somebody. In the fasting prayer also we pray, Lord, I pray for this akka, that akka, this annan. We praise. We pray with our lips, but our heart is not sincerely praying for that person's recovery or for the troubles that person is going through. அநேக நேரங்களில் நாம் ஒரு சிலருக்கு ஜெபிக்கும்போது அது ஒரு கடமையான வார்த்தைகளாக இருக்கிறதே ஒழிய அதை நாம் உணர்ந்தவர்களாக உண்மையான பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களா இல்லை. We will not pray for them as we pray for maybe our parent, our mother who is going through the troubles. With the same fervency we don't have when we pray for a brother in our church. ஒருவேளை நம்முடைய தாயாருக்கு ஏதாவது உடல் சுகவீனம் இருப்போமானால் அவர்களுக்கு ஜெபிக்கிற வண்ணமாக மற்ற ஒரு நபருக்கு நாம் ஜெபிப்பதில்லை. When somebody is going through troubles, do we have that kind of a longing, a desire, Lord, that you would do this for this person? ஒருவேளை நம்முடைய திருச்சபையினருக்கு மற்றவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அதே விதமான பதபதைப்பும் அதே விதமான பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? And the third thing, not only praying frequently and earnestly, praying specifically. மூன்றாவதாக நாம் குறிப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And he's praying that we may see you. He says earnestly that we may see your face and complete what is lacking in your face. We want to come and see. Lord, I pray that I would go and see this person and be an encouragement to that person. அவர் சொல்கிறார் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நாங்கள் நிறைவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். So he says, Lord, please make it happen that you would allow us, take all the obstacles that we could go and see these believers and pray with them and encourage them. ஆண்டவரே இந்த விசுவாசிகளை நாங்கள் பார்க்கவும் அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். Many times we are not able to go and see some of the people who are suffering in our church. நம்முடைய திருச்சபையிலே ஒருவேளை பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்கிற ஒரு சிலரை நாம் பார்ப்பதற்கென்று நேரம் ஒதுக்குவதில்லை. Maybe because of our work, our tight schedule that we have, studies, work, and day and night duty, we are very much confined to our own situation. ஒருவேளை நம்முடைய சொந்த அலுவலிலே மிக அலுவலராக இருக்கிறோம், அதனாலே நம்முடைய காரியங்களை முடிப்பதற்கே நேரம் இல்லை என்கிற மனநிலையில் இருக்கிறோம். But do we pray, Lord, give me an opportunity that I would like to go to this sister, this brother, and comfort that person. ஆண்டவரே இந்த நபரை நான் சந்திக்க, அவருடைய வீட்டில் போய் அவரை நான் பார்க்க, எனக்கு அவரை உற்சாகப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கிறோமா? Or specifically, this person is going through trials, Lord, please meet her need. This is her need. This is her problem. Lord, please meet and solve that problem. ஆண்டவரே இந்த பிரச்சனை அல்லது இந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் குறிப்பாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? Or this sister, Lord, because she has become a Christian, her husband or her wife, her children, her relatives are persecuting her. Lord, please be with her and do this for her. This pray specifically for that person. ஒருவேளை இந்த நபர் தன்னுடைய விசுவாச நிமித்தமாய் தன்னுடைய கணவராலே மற்றவர்களாலே வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், இவர்களுக்காக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி குறிப்பாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? Or do we just specifically we have 10 names, we say
we pray for Gauss, we pray for his wife, and we pray for Sukumar, we pray for Manova, we pray for, that's all. Pray for what? ஒருவேளை ஆண்டவரை ஜெபிக்க சொல்வதை போல இதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க ஆண்டவரே என்று சொல்வதை போல இவளுக்காக அவளுக்காக என்று சொல்லி ஒரு லிஸ்டோட நாம் முடித்து விடுகிறோம். Or we say that, Lord, I pray for all that whom I am obligated to pray. One sentence, the whole world is there in that prayer. I'm praying for all whom I am obligated to pray. Please hear me. Amen. ஆண்டவரே சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி முடித்து விடுவோம். Says we need to be specific when we pray for people who are going through trials. ஒருவேளை நம்முடைய வாழ்விலே பிரச்சனைக்குள்ளாக போகிறவர்களுக்காக நாம் குறிப்பாய் ஜெபிக்க வேண்டும். What to pray? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? Pray for their faith to mature. விசுவாசத்தில் அவர்கள் முதிர்ச்சி அடைய ஜெபிக்க வேண்டும். That's what in verse 11. Now may God Father himself, Jesus, direct our way to you, that you may increase in your faith and abound in love for one another. 12 வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய அன்பிலும் விசுவாசத்திலும் வளரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார். So pray for the, he says, Lord, there should not be decreased in their faith because of these trials, but they may increase. ஆண்டவரே அவருடைய பிரச்சனையினாலே அவர்கள் சோர்ந்து போய் விசுவாசத்திலே வலிவிலை போகாதபடிக்கு அவர்கள் விசுவாசத்திலே பலன் அடைய உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். Just like Joseph never missed the purpose of God in his life in the midst of trials. This person, this sister may never miss what you have for her. She may continue to go in that path and attain what you have for that person. ஆண்டவரே தங்களுடைய பிரச்சனைகளிலே நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை ஒருபோதும் அவர்கள் தவற விடாதபடிக்கு அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக உம்மிலே வளர உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். And pray for their love to increase for one another. ஒருவருக்கு ஒருவர் உள்ள அன்பிலே வளரும்படி ஜெபியுங்கள். So this Thessalonians were very famous for that. Chapter 1 we have learned that in the midst of trials their love for one another increased. முதலாம் அதிகாரத்திலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்த அன்பிலே வளர்களாய் இருந்தார்கள். Most of the times what happened when we have trials, we become self-centered, self-focused. Look at me. Nobody has problem like me. Nobody has disease like me. Nobody has this situation like me. We become so self-centered. அநேக நேரத்தில் பிரச்சனை வரும்போது நாம் சுய பரிதாபம் உள்ளவர்களாக சுய சிந்தையுள்ளவர்களாய் மாறி போகிறோம். என்னை போல யாருமே இல்லை, என்னை போல கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை, எனக்கு இருக்கிற பிரச்சனை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை என்கிறதான எண்ணத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். When you are self-focused, you will not be able to love others and go and help them. நாம் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்போமானால் மற்றவர்களை குறித்து என்னவோ அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கவோ நேரம் இருக்காது. But when you have a God focus perspective on your troubles, you will be able to go to other people who are going through the same kind of trials and encourage them. அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவரை மையமாய் கொண்டிருப்போமானால் நாம் மற்றவர்களுக்கு போய் உதவி செய்யவும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தவும் முடியும். And the third thing, the final thing, what to pray? Pray their lives to become holy and blameless at the coming of Lord Jesus Christ. கிறிஸ்து வரும்போது அவர்களுடைய வாழ்வு பரிசுத்தமாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். So that's what trials will do to us. Just like the gold will be purified through trials and problems, our faith will be purified, our hope will be purified, our love will be purified, and we will be able to see Jesus Christ as he wants us to meet him. அதுதான் பொதுவாக பாடுகள் நம்முடைய வாழ்விலே செய்யும். நாம் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகும்போது ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் வளருகிறதாக, ஒருவர் மேல் ஒருவர் வைக்கிற அன்பு பெருகிறதாக, நம்பிக்கையிலே வளர்களாக நாம் இருப்போம். So let's pray, Lord, that when we pray for each other, for these three things, these three great things, their faith, love and hope will grow and mature as they go through these problems. நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்போது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இதை எப்பொழுதும் மனதில் கொண்டவர்களாய் ஜெபிப்போம். So today two things about trials I said. Number one is that those who are going through trials, first we need to encourage. நாம் மற்றவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்போது அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். How we need to encourage? These 6 things I told you in a way of encouragement. 6 காரியங்களை நாம் அறிந்திருப்போமானால் நாம் சரியான விதத்திலே உற்சாகம் அடைய முடியும். Don't think that the trials are unusual. Think that it is usual. It is appointed for you, destined by God for you for a good purpose. And these things that these normal things that we need to understand about trials. பாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது ஏதோ வரக்கூடாதவைகள் அல்ல, ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவை. கட்டாயம் பாடுகளும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அதை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அதை நாம் மேற்கொள்ளவும் அதில் மூலமாக மற்றவருக்கு ஆசீர்வாதமாக மாறவும் ஆண்டவர் உதவி செய்கிறார். So when somebody is going through trials, go to them and encourage them. Says that don't give up, but continue to grow. God has a good purpose through these trials in your lives. Cling on. Don't give up.
So encourage each other when we go through trials. யாராவது ஒருவர் நம்முடைய திருச்சபையிலே பாடுகளுக்குள்ளாக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் போது அவர்களை போய் பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவருடைய அந்த உபத்திரவத்திலே அவர் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருக்கும்படியாக அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். And number 2 that we need to do is we pray, intercede for them. நாம் இரண்டாவதாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And we learn how we need to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். And we said frequently and earnestly and specifically we need to pray. நாம் தொடர்ச்சியாக நாம் வாஞ்சையோடு குறிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். And what to pray for them, that their faith to mature, their love to increase, and their lives to become holy in the hope of the second coming of Christ. எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அவருடைய விசுவாசம் வளர, அவருடைய அன்பு பெருக, அவருடைய பரிசுத்தத்திலே அவர்கள் வாழ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். So let's have a meaningful that kind of an encouragement and prayer, as all of us one way or other we are going through troubles and problems in our lives.